இந்த வேளையில் நாம் தலைகளை தாழ்த்தி ஒரு விசை ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் நாங்கள் நிற்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், குணமாக்குகிறவர், கட்டுகிறவர், தூக்கி நிறுத்துகிறவர். ஆண்டவரே, சூழ்நிலைக்கு மேலே நின்று அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவன், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி மரணத்தை ஜெயமாக விழுங்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இதோ மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் எங்களை நேசிக்கிறோமா இருக்கிறபடியினாலே ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் நீர் எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வந்திருக்கிற ஒருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த வேளையில் நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிற வேத பகுதி பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். போதும். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு சந்தோஷமாயிருங்கள், நன்மை செய்யுங்கள். பி ஹாப்பி அண்ட் டூ குட். வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பதும் அல்லது மகிழ்ச்சியாக இருப்பதும் நன்மை செய்வதும் அல்லாமல் வேறொரு நன்மை மனிதனுக்கு இல்லை என்று சாலமோன் ஞானி சொல்லுகிறார். அவருக்கு கிடைத்ததான சிலாக்கியம் என்னவென்றால், தன்னுடைய டீனேஜில் 13வது வயதில் அந்த தேசத்தை, இஸ்ரவேல் தேசத்தை ஆளும்படியான சிலாக்கியத்துக்கு உரிய ஒரு சிறுவனாக, ஒரு பிரஜையாக அங்கே பிறக்கிறார். தாவீது என்கிற பிரசித்தி பெற்றதான ராஜாவுக்கு சாலமோன் என்கிறதான செல்ல பிள்ளை அவருக்கு கிடைக்கிறதான வாய்ப்பு என்னவென்றால், 13 வயதில் அந்த டீனேஜில் முழு இஸ்ரவேல் தேசத்தை ஆளும்படியான சிலாக்கியம் பெறுகிறார். அப்படியானால் அவரை நடத்துவதற்கு அந்த நாளில் அவருடைய தகப்பனாரை தாவீதும் உயிரோடு கூட சில காலங்கள் இருக்கிறார். மேலே அவர்களுக்கு மந்திரிமார்கள் இருந்திருக்கலாம், ஆலோசனை கொடுக்கிறவர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் பொறுப்பேற்ற சில வருஷங்களில் தேவ சமூகத்தில் சென்று 1000 அங்கே சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறார். அவர் ஆண்டவருக்கென்று சர்வாங்க தகன பலிகளை செலுத்தின அந்த இரவில் ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி பிரத்யட்சமாக, உனக்கு என்ன வேண்டும் என்னிடத்தில் கேள், அதை உனக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இளைஞனாய் இருக்கிறான். அந்த பெரிய ராஜ்யத்தை ஆளும்படியாக தன்னுடைய தகப்பனாகிய தாவீது நடந்து வந்த பாதை இவனுக்கு இல்லை. கஷ்டங்கள் நஷ்டங்கள் தெரியாத அனுபவத்தை, செல்வ செழிப்பில் பிறந்ததான மகன். ஆனால் கேட்பதற்கு அரிதான காரியத்தை இவன் கேட்கிறான். தன்னுடைய தகப்பனார் பட்ட கஷ்டத்தை இவன் பெறவில்லை. மரணமா ஜீவனா என்று சொல்லி தாவீதுடைய வாழ்க்கையில் தன்னுடைய பிராணனை கையிலே பிடித்து கொண்டு ஓடினவன். அந்த கஷ்டங்கள் பிள்ளைகளுக்கு இல்லை. அநேக நேரங்களில் நாம் பட்ட கஷ்டங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு இல்லை. நான் கஷ்டப்பட்டேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த கஷ்டங்கள் இல்லை. அநேக பெற்றோர்கள் கஷ்டப்படுகிறோம். நாம் படுகிற அந்த கஷ்டங்கள் ஆரம்பத்தில் நாம் மேலே வருவதற்கு, ஒரு நாம் இருக்கிறதான ஸ்தலத்தில் வெற்றிகரமாக இருப்பதற்கு நாம் பட்ட உபத்திரங்கள், பாடுகள், சோதனைகள், பசியிலும் தாகத்திலும் பலவித இன்னல்களிலும் நம்முடைய குடும்பத்தில் நாம் ஊடுருவி சென்றிருக்கிறோம். நாம் கடவுளை பற்றி கொண்டபடியினால் நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே இந்த பிரகாரமாக சாலமோனுக்கு அந்த கஷ்டங்கள் இல்லை, நஷ்டங்கள் இல்லை, போராட்டங்கள் இல்லை. ஆனால் செய்வதற்கு அரிதான ஒரு காரியத்தை செய்கிறான். ஆண்டவர் அவனுக்கு காட்சி கொடுத்த பொழுது, உனக்கு என்ன வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். நீ கேள், நீ வேண்டியதை உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். நாம் இருந்தால் உலக பிரகாரமான நாம் காண்கிற காரியங்கள்,
கேள்விப்படுகிற வசதிகள் வாய்ப்புகளை எனக்கு தாரும் என்று நாம் கேட்டிருக்கக்கூடும். அவன் என்ன கேட்கிறான் என்றால், ஆண்டவரே, இந்த ஜனத்தை விசாரிக்கும்படியான ஞானத்தை எனக்கு தாரும். நான் போக்குவரத்து சிறிய இளைஞனாக இருக்கிறேன், எனக்கு தாரும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். அப்பொழுது அவன் கேட்ட ஞானத்தையும் கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த ஞானத்தினால இந்த பிரசங்கின் புஸ்தகம், நீதிமொழியின் புஸ்தகத்தை எல்லாம் அவர் எழுதுகிறார். தாவீது அநேக சங்கீதங்களை எழுதினார். சாலமோன் ஆண்டவர் கொடுத்த ஞானத்தினால நீதிமொழிகளிலே அநேக அதிகாரங்கள், இந்த பிரசங்கின் புஸ்தகத்தை எழுதுகிறார். எழுதி அவர் சொல்லுகிறார், ரெண்டு காரியங்கள். ஒன்று, மகிழ்ச்சியாயிருங்கள், இன்னொன்று நன்மை செய்யுங்கள். பி ஹாப்பி அண்ட் டூ குட் திங்ஸ். நல்லதை செய்யுங்கள், சந்தோஷமாயிருங்கள். என்ன சொல்லுகிறார்? இந்த சூரியனுக்கு கீழே எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. நான் விதையை விதைக்கிறோம், உடனே அது முளைத்து பயிர் பலன் கொடுப்பதல்ல, கனி கொடுப்பதல்ல. அதற்கு கால அவகாசம் தேவைப்படுகிறது. இந்த உலகத்தில் நாம் பிறக்கிறோம், பிறந்த உடனே எல்லா காரியத்தையும் செய்து விடுகிறது அல்ல. இளமை பருவம், வாலிப பருவம், முதிர் பருவம் எல்லாம் இருக்கிறது. ஆகவே அவைகளெல்லாம் ஆண்டவர் கொடுத்த ஞானத்தினால இவன் சொல்லுகிறான், எல்லா காரியத்துக்கும் ஒரு காலம் உண்டு. நம்ம அவசரப்படி காரியங்கள் நடைபெறுகிறது அல்ல. நாம் விரும்புகிறபடி காரியங்கள் துரிதமாய் நடக்காது. எல்லாத்துக்கும் ஒரு காலம், சமயம் உண்டு என்று அவர் சொல்லுகிறார். வாசிங்கள் 2ஆம் வசனம், 3:2 பிரசங்கி. நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. அதாவது இந்த உலகத்தில் எந்த பிறப்பாக இருந்தாலும் சரி, எந்த உயிரினங்களாக இருந்தாலும் சரி, மனித பிறப்பாக இருந்தாலும் சரி, பிறந்தாச்சு என்றால் முடிவு உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. இது மாறாத பிரமாணம், மாறாத பிரமாணம். நாம் என்ன, நம்முடைய நம்பிக்கை என்னவென்றால், ஒன்று, ஆண்டவர் நம்முடைய இறுதிக்கு முன்பதாக வரலாம், அல்லது மரணம் முந்திக் கொள்ளலாம். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் முடிவு உண்டு, நட ஒரு காலம் உண்டு. நட்டதை பிடுங்க. கேரட்டோ பீட்ரூட்டோ எதை பயிர் செய்தாலும் அதை பிடுங்குவதற்கு குறித்த காலங்கள் இருக்கிறது. அப்படியே விட்டுட்டு என்ன ஆகும்? கார்லிக்கு அல்லது பூண்டு, அதாவது கிழங்கு வகைகள், பயிர் வகைகளை அப்படியே விட்டுட்டு அது வேஸ்ட் ஆகி போய்விடும். எல்லாத்துக்கும் விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு. அதைத்தான் அவர் சொல்லுகிறார், கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. சுகப்படுத்துவதற்கு ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு. நாம் சிரிக்கிறோம், அநேக காரியங்களை பார்த்து நகைக்கிறோம். அதே வேளையில் புலம்புவதற்கும் ஒரு காலம் இருக்கிறது. ஐயோ, காரியங்கள் இப்படி நடைபெற்று விட்டதே, நான் என்ன செய்வேன்? இந்த சாலமோன் இவ்விதமாக எழுதுகிறான், அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. அழுவதற்கும் ஒரு காலம் இருக்கிறது, சிரிப்பதற்கும் அங்கே ஒரு காலம் இருக்கிறது. புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. புலம்புகிறோம், முறுமுறுக்கிறோம். அதே நேரத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் வரும்போது என்ன செய்கிறோம்? துள்ளி குதிக்கிறோம். ரிசல்ட் வந்த உடனே எதிர்பார்த்த மார்க்கு அதை காட்டிலும் கூடுதல் வரும்போது என்ன செய்கிறோம்? நாம் சந்தோஷமாக இருக்கிறோம், குதிக்கிறோம். அல்லது வீட்டுக்கு ஏதாவது யாராவது நபர் வந்தால் சந்தோஷப்படுகிறோம். கேட்ட பொருட்கள் கிடைக்கும் போது சந்தோஷப்படுகிறோம், துள்ளி குதிக்கிறோம், நடனம் பண்ணுகிறோம். கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேகரிக்க ஒரு காலம் உண்டு. எந்த பொருளாக இருந்தாலும் அதை ஒதுக்கி வைக்க, எரிந்துவிட ஒரு காலம் இருக்கிறது. அதே பொருளை மறுபடி தேடி சேர்ப்பதற்கு ஒரு காலம் உண்டு. தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருப்பதாக சொல்லப்படுகிறது.
ஆகவே 24/7 எந்த காரியத்தையும் தொடர்ந்து செய்ய முடியாது, அரவணைத்து கொண்டு இருக்க முடியாது, பேசிக்கொண்டு இருக்க முடியாது. எந்த காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு. பணம் சம்பாதிக்கிறோம், சம்பாதித்து கொண்டே இருந்தால் மாத்திரம் போதாது, என்ன செய்கிறோம்? தேவைக்கு நாம் செலவழிக்கிறோம். ஆகவே தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு. சில காரியங்களை, சில பொருட்களை நாம் காப்பாற்றுகிறோம், அதை பாதுகாத்து வைத்துக் கொள்கிறோம், அதை எரிந்துவிட ஒரு காலம் இருக்கிறது. ஆகவே சூரியனுக்கு கீழே நமக்கு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறது. கிழிக்க ஒரு காலம் உண்டு, அதை கிழித்த துணியை தைப்பதற்கு ஒரு காலம் உண்டு. மௌனமாயிருக்க காலம் உண்டு, பேசுவதற்கு காலம் உண்டு. எப்போ பார்த்தாலும் பேசிட்டு இருந்தால் என்னாகும்? கொஞ்சம் வாயை என்ன செய்யலாமே, அமைதலாக இருக்கலாமே. ஆகவே எப்போ பார்த்தாலும் பேசிட்டு இருந்தாலும் அது என்ன செய்யாது, அது வேறு விதமான பிக்சரை கொடுக்கும். ஆகவே பேச ஒரு காலம் உண்டு, அமைதியாக இருக்க ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு. இவர் அரசராக இருக்கிறபடியினால இந்த தாற்பயத்தில் அவர் பேசுகிறார். சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க, எதிராளியை பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம். எப்போ பார்த்தாலும் இப்பொழுது பார்த்துருக்க அமெரிக்கா ஈரான் யுத்தத்தை அறிகிறோம். ஆகவே என்னை கொல்ல முயற்சி செய்கிறார்கள், நான் தேசத்தை அழித்து விடுவேன் என்று சொல்கிறார். அப்போ சமாதான பேச்சு நடக்கிறது, யுத்தங்களும் நடைபெறுகிறது, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம். ஆகவே 2 நாடுகளுக்கு சண்டை என்பது அது அவர்கள் சம்பந்தப்பட்டது மாத்திரமல்ல, அந்த பொருளாதாரம் உலக ரீதியாக அநேக தேசங்களை பாதிக்கிறது, மக்களை பாதிக்கிறது. நமக்கு என்ன பாதிக்குது? பெட்ரோல், டீசல், கேஸ். இதனால் கிடைக்காமல் போகும்போது, தட்டுப்பாடு ஏற்படும் போது விலைவாசிகள் உயருகிறது. அவங்களுக்கு என்ன சண்டை போட்டோம்னு விட முடியாது. பொருளாதாரம், கச்சா எண்ணெயுடைய விலை உயர்வு, அதனால போக்குவரத்து செலவுகள், விலைவாசிகள் எல்லாம் உயருகிறது. ஆகவே எல்லாவற்றுக்கும் யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறதுனால அதனால் பலன் என்ன? வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறதுனால அதனால பலன் என்ன? மனுபுத்திரர் பாடும்படி தேவன் அவளுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். வாசிங்கள் 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆதலால் அது மாத்திரமல்ல, தேவன் உலகத்தையும் அவருடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறார். அதனால் தேவன் ஆதி முதல் கடைசி வரைக்கும் செய்கிற கிரியை என்ன செய்ய மாட்டான்? கண்டுபிடிக்க முடியாது. அவர் ரைட் ஃப்ரம் த பிகினிங் டு த எண்ட், கடைசி வரைக்கும் ஆண்டவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் சரியாக அதன் காலத்தில், உலகத்தில் மாத்திரமல்ல, நாம் ஆண்டவரை நம்பும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்கிறார். ஆகவே இப்படி செய்கிறபடியினால மனிதன் என்ன ஆண்டவர் செய்கிறார் என்கிற காரியத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஆகவேதான் சாலமோன் சொல்கிறார், 12ஆம் வசனத்தை வாசிங்கள். போதும் என்ன சொல்ல, இப்படி வித்தியாசமான காரியங்கள் சூரியனுக்கு கீழே இருக்கிறபடியினாலே எல்லாவற்றுக்கும் ஒரு காலம், படிக்க ஒரு காலம், வேலை செய்ய ஒரு காலம், ஓய்வு பெற ஒரு காலம், எல்லாவற்றுக்கும் there is a season for everything. எல்லாவற்றுக்கும் ஒரு சமயமும் காலமும் இருக்கிறபடியினால எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்கிறார்.
ஆகவே கவலைப்பட வேண்டாம், துக்கம் வேண்டாம், துயரப்பட வேண்டாம். என்ன செய்யுங்கள்? மகிழ்ச்சியாயிருங்கள். பவுல் தன்னுடைய நிருபங்களிலே எழுதும்போது அவர் சொல்லுகிறார், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள். இருக்கிற காரியத்தில் இந்த நாள் தான் நமக்குரியது. நேற்று கடந்து போன காரியத்தை குறித்து, நாளை குறித்து நாம் நேற்றைய தினத்தை குறித்து கவலைப்பட்டு இந்த நாள் மகிழ்ச்சியாக இருப்பதை இழந்து போகக்கூடாது. அதே மாதிரி நாளைய தினத்தை குறித்து எப்படி இதை செயல்படுவோம் என்று சொல்லி நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட்டு பயந்து நடுங்கி இந்த நாளை நாம் இழந்து போவோம். இந்த நாள் நம்முடைய நாள். படிக்க வேண்டுமா? இன்று படிக்க வேண்டும். வேலை செய்ய வேண்டுமா? இன்று வேலை செய்ய வேண்டும். இன்று செய்யப்பட வேண்டிய காரியங்களை நாம் செய்யும் போது அந்த நாள் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அது மாத்திரமல்ல, நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கும்போது நன்மை செய்வதும் இல்லாமல் வேறொரு நன்மை மனிதனுக்கு இல்லை. மகிழ்ச்சியாக இருந்தால் நம்முடைய சரீரத்துக்கு, நம்முடைய மனதுக்கு, நம்முடைய உடலுக்கு நல்லது. நன்மை செய்தால் இம்மையிலும் மறுமையிலும் அந்த நன்மைகள் நம்மை தொடரும். இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதையே எனக்கு செய்தீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். ஆகவே நாம் மாத்திரம் அனுபவிப்பதற்கு, பெற்ற இன்பத்தை, பெற்ற எல்லா காரியத்தையும் நாம் மற்றும் அனுபவிப்பதற்கு ஆண்டவர் சித்தம் கொள்கிறது அல்ல. பிறரும் அனுபவிக்க வேண்டும், பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பிறருக்கு நன்மை செய்வதும் இல்லாமல் வேறொரு நன்மை மனிதனுக்கு இல்லை என்று கண்டேன் என்று அங்கே சாலமோன் சொல்கிறார். ஆகவே எல்லாவற்றுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நேரம், காலங்கள் இருக்கிறது. அதன் காலத்தில் தேவன் நேர்த்தியாய் செய்கிறார். ஆகவே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சந்தோஷமாயிருப்போம், மகிழ்ச்சியாயிருப்போம், நன்மை செய்வோம். அப்பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். நம்முடைய குடும்பத்தோடு, நம்முடைய கிரியையோடு கூட ஆண்டவர் இருப்பார். ஆகவே மகிழ்ச்சியாக இருந்தால் நமக்கும் நம்முடைய சரீரத்துக்கும் மனதுக்கும் நல்லது. நன்மை செய்தால் நம்முடைய நன்மை நம்மை பின்தொடரும். இப்படிப்பட்ட சத்தியத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வேதம் தெளிவாய் சொல்கிறது, மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதும் அல்லாமல் வேறொரு நன்மை மனிதனுக்கு இல்லை என்று சொல்கிறது. ஐயா, எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் உமக்கு நன்றிகளை செலுத்தி மகிழ்ச்சியாக இருக்கவும், பிறருக்கு நன்மை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். கேட்ட சத்தியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த கிருபைத்தார். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை பரப்ப லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.